ஹலோ எவ்ரிவன், ஐம் கோபோ. இன்னைக்கு நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இன்செர்ட் ஷேப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டார்ட் வைக்கிறேன், அதில் வேர்டுன்னு டைப் பண்ணுறேன். ஓகே, வேர்ட் 2013 ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, பிளாங்க் டாக்குமெண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் பேஜுக்கு வந்துட்டோம். இப்போ நான் இன்செர்ட் போகிறேன். இன்செர்ட் ஷேப்ஸ். இந்த ஷேப்ஸுக்கு பார்த்தீங்களா, ஷேப்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டிஃபால்ட்டாக நிறையா ஷேப்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த ஷேப்ஸ் வேணுமோ அந்த ஷேப்ஸ் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இன்றைக்கி ரெக்டாங்குலர் சூஸ் பண்ணுறேன். ரெக்டாங்குலர் எடுத்துட்டேன். எனக்கு எங்கே ஷேப்ஸ் வேணுமோ நான் ஷேப்ஸை ட்ரா பண்ணலாம். ஓகே, நான் ரெக்டாங்குலர் ஷேப்பை ட்ரா பண்ணிட்டேன். ரெக்டாங்குலர் ட்ரா பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா அது ஃபார்மேட் ஆப்ஷன் வரும். இந்த ரெக்டாங்குலர் எப்படி வேணும்னு ஃபார்மேட் பண்ணலாம். ஓகே, இது இன்செர்ட் ஷேப்ஸில் இருக்குல்ல, இதில் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ். இந்த ரெக்டாங்குலருக்குள்ளே எங்கேயாச்சும் நான் டைப் பண்ணணும்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை யூஸ் பண்ணி டைப் பண்ணலாம். எப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணுறேன், ஜஸ்ட் இந்த ரெக்டாங்குலருக்குள்ளே ட்ரா பண்ணுறேன். எனக்கு எங்கேருந்து எங்கே வரைக்கும் டெக்ஸ்ட் வேணும்ன்ட்டு. ஓகே, இந்த இடத்துல வந்துடுச்சு. இதில் நான் டைப் பண்ணுறேன். ஓகே, இதை நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது லைன். ஸோ இந்த லைன் எடுத்தோன்னா எனக்கு எங்கேயாச்சும் லைன் வேணும்னாலும் நான் ட்ரா பண்ணிக்கலாம். எங்கே லைன் வேணுமோ சேம் ஷேப்ஸ் தான். இன்செர்ட் ஷேப்ஸில் இந்த ஷேப்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே ஷேப்ஸ் தான் இதுலேயும் இருக்கும். நம்ம எது வேணுமோ எடுத்து ட்ரா பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த லைன் தேவையில்லைன்னா திரும்பி இந்த லைனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். ஓகே, நம்ம இதுக்கு வந்துடுவோம். இப்போ அடுத்தது எடிட் ஷேப். இந்த எடிட் ஷேப் எதுக்குன்னா இந்த ஷேப் வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். எப்படின்னா பாயிண்ட் பை பாயிண்ட். ஸோ இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட் இருக்கும். 4 கார்னரில் வந்து 4 இருக்கும். 4 மிட்டில் பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த எடிட் ஷேப் எப்படின்னா நீங்கள் வந்து எப்படி வேணுமோ இதை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு மீடிங். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன். செலக்டில் தான் இருக்குது. அடுத்து எடிட் ஷேப்பை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணனா கீழே வந்து சேஞ்ச் ஷேப் கேட்குது. சேஞ்ச் ஷேப் கொடுத்தா எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பாக சேஞ்ச் ஆகிட்டோம். ஸோ நான் கொடுக்குறேன் பாருங்கள், இந்த ஷேப் சேஞ்ச் ஆகிடுச்சு. திரும்பி நான் எடிட் போகிறேன், சேஞ்ச் ஷேப் கொடுக்குறேன். ஷேப் எந்த ஷேப் நம்ம சூஸ் பண்ணுறோமோ அந்த ஷேப் வந்து மாறிட்டோம். இல்லை நம்ம ஃப்ரீ ஹேண்டாக எடிட் பண்ண போகிறோம்னா மறுபடியும் எடிட் ஷேப் கொடுக்குறோம். கீழே எடிட் பாயிண்ட்ஸ் இருக்குது. எடிட் பாயிண்ட்ஸ் போய்ட்டால் இந்த பாயிண்ட்ஸ்லாம் செலக்ட் ஆகிடுச்சு பாருங்கள், 4 பாயிண்ட்டும். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம மூவ் பண்ணலாம். நம்ம எப்படி மூவ் பண்ணுறோமோ அப்படி வந்து இந்த ஷேப் வந்து வந்துடும். ஓகே, இப்போ நான் மூவ் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு இது பிடிக்கல, நான் ஏற்கனவே இருந்த மாதிரி எனக்கு வேணும்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா அன்டூ. நமக்கு ஏற்கனவே எப்படி இருந்துச்சோ அதுமாரி ஷேப்ஸ் வந்துடும். ஓகே, மறுபடியும் ஃபார்மேட் போகிறோம். இப்போ அடுத்தது ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ். இந்த ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்றது வேறு டிஃப்ரெண்ட் ஒன்றுமே இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதே டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் இது. திரும்பி வேணும்னா உங்களுக்கு இன்னொரு எங்கேயாச்சும் வேறு எங்கேயாச்சும் டெக்ஸ்ட் வேணும் டைப் பண்ணணும்னா மறுபடியும் ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ் இது சூஸ் பண்ணலாம். இதையும் சூஸ் பண்ணி எடுங்க. சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னங்க வேணுமோ நீங்கள் அங்கே டைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷேப் ஸ்டைல். ஸோ இந்த ஷேப் நான் வந்து எப்படி வச்சுருக்கேன்னா ஜஸ்ட் இது ஒரு ஷேப்பாகவே இருக்குது. ஸோ நான் ஸ்டைல் மாற்றுறேன். இது நான் கொடுத்தேன்னா இந்த ஷேப்போட ஸ்டைல் மாறும் பாருங்கள். ஜஸ்ட் ஒன்று ஒன்று என்ன கொடுக்குறோமோ அது தகுந்த அப்புறம் மாறும் இது. அடுத்தது ஷேப் ஃபில். இந்த ஷேப் ஃபில் எதுக்குன்னா ஸோ எனக்கு இந்த கலரை பிடிக்கல, வேறு கலர் சேஞ்ச் பண்ணால் நீங்கள் வந்து ஷேப் ஃபில்லை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எனக்கு வேணாம். நான் டெக்ஸ்ட் பாக்ஸை ஃபஸ்ட் நான் டெலிட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணுறேன், டெலிட். ஓகே, இப்போ வந்து ஷேப் ஃபில். இந்த ஷேப் ஃபில்லை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் எனக்கு என்ன கலரில் வந்து இன்சைடு இந்த ஷேப் ஃபுல்லாக எல்லாமே வேணுமோ அதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தது இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஷேப்போட அவுட்லைன். டிஃபால்ட்டாக இருக்கிற அவுட்லைன் இருக்குது பார்த்தீங்களா, லைட் ஒரு ப்ரௌன் கலரில். இதுதான் அவுட்லைன். இந்த ஷேப்போட அவுட்லைன் வந்து எனக்கு என்ன வேணுமோ அந்த கலரில் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கலரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இதில் இருக்க கலர்ஸே எனக்கு பிடிக்கல, எனக்கு வேறு கலர்ஸ் வேணும்னா கீழே வாங்க, மோர் கலர்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, மோர் கலர் அவுட்லைன்ஸ். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதேமாரி உங்களுக்கு கலர் பேட்டர்ன் வரும். ஸோ உங்களுக்கு இதில் என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணுங்கள். அந்த கலரோட லைட்னஸ், பிரைட்னஸ் டார்க்காக வேணுமா இல்லை லைட்டாக வேணுமா சூஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து கலர் உங்களுக்கே தெரியும், எனக்கு RGB வேல்யூவே தெரியும்னா உங்கள் கலரோட வேல்யூ கொடுத்துட்டு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஓகே, எனக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா இந்த லைனோட திக்னஸ் எனக்கு பத்தல, இதோட லைனோட வெயிட்டேஜை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறோம், மறுபடியும் ஷேப் அவுட்லைன் போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா லைன் வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் லைன் வெயிட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் என்ன வேணுமோ. ஓகே, அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இந்த லைனோட ஸ்டைலை மாற்ற போகிறோம். ஸோ மறுபடியும் ஷேப் அவுட்லைன் போகிறோம். கீழே டேஷஸ் இருக்குது பார்த்தீங்களா,
அதில் என்ன டைப்பில் வந்து லைன் உங்களுக்கு வேணுமோ ஸோ சேஞ்ச் பண்ண உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது ஷேப் எஃபெக்ட். இந்த ஷேப் எஃபெக்ட்ன்றது வேறு ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் நம்ம டெக்ஸ்ட்டில் பார்த்த மாதிரி தான். உங்களுக்கு ஷேடோ வேணுனாலும் நீங்கள் ஷேடோ வச்சுக்கலாம், ரிஃப்ளெக்ஷன் வேணுனாலும் ரிஃப்ளெக்ஷன் வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து க்ளோ வேணும்னாலும் க்ளோவில் உங்களுக்கு எது மாதிரி க்ளோ வேணுனாலும் நீங்கள் வந்து க்ளோ வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்குறோன்னா இந்த வேர்ட் ஸ்டைல். இந்த வேர்ட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா பிக்சரை பார்க்கும்போதே பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோம் டேபில் வேர்டு பார்க்கும்போதே பார்த்துருப்போம். ஜஸ்ட் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுங்க, டைப் பண்ணுங்க, அது உள்ளே டைப் பண்ணுங்க, செலக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வேர்ட் ஸ்டைல் வேணுமோ அதுக்கு மாற்றிக்கோங்க. ஜஸ்ட் இவ்வளோ தான். ஃபில் பண்ணிட்டோம், டெக்ஸ்ட் கலர் மாற்றிட்டோம், டெக்ஸ்டோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி வேணுமோ கொடுத்துட்டோம். அடுத்தது டெக்ஸ்ட் டைரக்ஷன். இது நம்ம டேபிள் பார்க்கும்போதே பார்த்துருப்போம் எந்த டைரக்ஷன் உங்களுக்கு வேணுமோன்னு. உங்களுக்கு ஹரிசாண்டலாக வேணும்னு வச்சுக்கலாம், இல்லை ரொட்டேட் 90 டிகிரி திரும்பி கொடுத்தீங்கன்னா திரும்பி ரொட்டேட் ஆகும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி வச்சுக்கலாம். டெக்ஸ்ட் அலைன்மெண்ட், அலைன் டெக்ஸ்ட் உங்களுக்கு மிடில் வேணால் மிடில், சென்டரில் வேணால் சென்டரில், இதுவும் டாப்பில் இருக்குது. ஓகே, கீழே டாப்பில் தான் இருக்குது. இப்போ நான் மிடில் கொடுக்குறேன், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு மிடில் வந்துருச்சு. திரும்பி போகிறேன், பாட்டம் கொடுக்குறேன், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸு பாட்டம் போயிடுச்சு. இதுதான் இது வந்து அலைன். இப்போ அடுத்தது டெக்ஸ்ட் பொசிஷன். இந்த பொசிஷன் உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. டாப்பில் வேணாலும் சரி, மிடில் வேணாலும் சரி, பாட்டமில் வேணாலும் நீங்கள் வந்து எங்கே வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். பாட்டமில் வச்சா பாட்டமில் போய்டும் கீழே. இது அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு மட்டும் இல்லை, இந்த ஷேப்ஸுக்கும் தான். இந்த ஷேப்ஸுக்கும் போங்க, பொசிஷனில் போங்க, உங்களுக்கு டாப் ரைட்டா இல்லை டாப் சென்டரா, டாப் ரைட், லெஃப்ட் மிடில், உங்களுக்கு எங்கே வேணுமோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டாப் சென்டரை வச்சுக்கிறேன். இந்த வார்ப் டெக்ஸ்ட் ஒன்றும் இல்லை, இப்போ வந்து இமேஜ் பார்த்த மாதிரி தான். சப்போஸ் உங்களுக்கு டெக்ஸ்ட் இருக்குன்னா ஸோ அந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான். ஸோ நான் இந்த வேறு ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வார்ப் டெக்ஸ்ட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இன்சர்ட் போகிறேன், ஷேப்ஸ் எடுக்கிறேன், ஷேப்ஸ் ட்ரா பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து வார்ப் டெக்ஸ்ட் கொடுக்குறேன். இன்லைன் கரெக்டாக அந்த லைன்லேயே இருக்குது பாருங்கள். அடுத்து ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஆனால் ஸ்பேஸை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஸ்கொயர். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரா பண்ண அந்த ரெக்டாங்குலர் வந்துடும், டெக்ஸ்ட் வந்து உள்ளே இருக்கும். டைட், இது கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறையும். டைட் கொடுத்தோம்னா த்ரூ கொடுத்தா நீ எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இங்கே வந்து இருக்கும். இதுதான் இது பிரிங் ஃபார்வேர்ட், பிரிங் பேக்வேர்ட் பார்த்தீங்கன்னா இமேஜில் பார்த்தது தான். ஓகே, அதை திரும்பி பார்க்கலாம். டெலிட் பண்ணிடுறேன், இல்லை இருக்கட்டும், இந்த டெக்ஸ்ட்டை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இன்சர்ட் போகிறேன், ஒரு ஷேப் ட்ரா பண்ணுறேன், மறுபடியும் இன்சர்ட் போகிறேன், இன்னொரு ஷேப் ட்ரா பண்ணுறேன். ஸோ இதை நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, எனக்கு இந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பேக் சைடில் போயிடணும். ஸோ இந்த ரெக்டாங்கிளை சூஸ் பண்ணிட்டேன், இது எல்லாத்துக்கும் பேக்கில் இருக்கணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன், சென்ட் பேக் கொடுக்குறேன். சென்ட் பிகைண்ட் த டெக்ஸ்ட் கொடுத்தேன்னா ஒட்டு மொத்தமாக பேக்கில் போயிடுச்சு. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது, செகண்ட் டெக்ஸ்ட் இருக்குது, தேர்ட் இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ நான் அடுத்தது என்ன பண்ணுறேன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து எல்லாத்துக்கும் பின்னாடி போகணும். அதனால் டேரெக்டாக மாதிரி கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணி மறுபடியும் வந்து சென்ட் பிகைண்ட் த டெக்ஸ்ட் கொடுக்குறேன். சென்ட் பிகைண்ட் போயிடுச்சு. ஆனால் என்னென்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி போகல, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி போகல, மறுபடியும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி போகணும். நான் மறுபடியும் இதை கிளிக் பண்ணுறேன், சென்ட் பேக்வேர்ட் கொடுக்குறேன், சென்ட் டு பேக். பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கும் பின்னாடி போயிடுச்சு, இந்த ரெக்டாங்குலருக்கும் பின்னாடி போயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னா டெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு இருக்குது, அதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்குலர் இருக்குது, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஓவல் ஷேப் இருக்குது. தான் சென்ட் பேக்வேர்ட். சென்ட் பிரிங் ஃபார்வர்டு வந்து சேம், இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு இந்த ஓவல் வந்து ஃப்ரண்ட்டில் வேணும். ஸோ நான் கிளிக் பண்ணி பிரிங் டு ஃபாண்ட் கொடுக்குறேன், விழுந்துருச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்குது, மறுபடியும் அதை கிளிக் பண்ணுறேன், பிரிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் கொடுக்குறேன்.
எல்லாத்துக்கும் முன்னாடி வந்துடுச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெக்டாங்குலர் வந்து டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி வேணும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன், பிரிங் போகிறேன், பிரிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் கொடுக்குறேன், அதுக்கு முன்னாடி வந்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப் ஃபஸ்ட் இருக்குது, ரெக்டாங்குலர் செகண்ட் இருக்குது, தேர்ட் அதுக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்தது வந்து செலெக்ஷன் பிளேன். செலெக்ஷன் பிளேன் வந்து சேம். இப்போ ரெக்டாங்குலர் சூஸ் பண்ணால் அந்த ரெக்டாங்குலர் செலக்ட் ஆகும், அந்த ரெக்டாங்குலர் கிளிக் பண்ணால் அந்த ரெக்டாங்குலர் செலக்ட் ஆகும். நான் ஓவலை கிளிக் பண்ணால் அந்த ஓவல் வந்து செலக்ட் ஆகும். இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணுறதோ இதில் ஒர்க் பண்ணுறதோ இது அடுத்தது. அலைன், உங்களுக்கு இமேஜ் வந்து எங்கே இந்த ஆப்ஜெக்ட் வந்து எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். சேம் குரூப். ஸோ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஓவலை செலக்ட் பண்ணிட்டேன். ஒன்றை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுங்கள். 2 ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ போங்க, குரூப் கொடுங்க, கீழே குரூப் ஒன்று இருக்கும், குரூப் கொடுத்துருங்க. இது ரெண்டுமே குரூப் ஆகிடுச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா எப்படி செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி ஒன்றா மூவ் ஆகும். இதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் வந்து அவுட்டரில் தெரியும். ஸோ அதான் இதோட மீனிங் என்னென்னா இது ரெண்டுமே ஒரே குரூப்பாக இருக்குன்றது மீனிங். ஸோ இது அன்குரூப் பண்ணுற மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள், குரூப் போங்க, அன்குரூப் கொடுங்க. அன்குரூப் ஆகிடுச்சு. கர்சரை வெளில கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அன்குரூப் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எங்கே தனியாக வேணுமோ அங்கே தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரொட்டேட். ஷேப் வந்து ரொட்டேட் பண்ணும், அதுக்கு தான் இந்த ரொட்டேட் யூஸ் பண்ணுறோம். இப்போ அடுத்தது உள்ளது பார்த்தீங்கன்னா வந்து சைஸ். இந்த சைஸ் எதுக்குன்னா இந்த ஷேப்போட சைஸ் உங்களுக்கு தெரியும்னா தெரியும் கொடுத்துடலாம் உங்கள் இஷ்டத்துக்கு. ஸோ இதோட ரெக்டாங்குலர் சைஸ் பார்த்தீங்கன்னா 12.49 × 6.74 இருக்குது. எனக்கு வந்து 10 சென்டிமீட்டருக்கு 5 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். நான் கொடுக்குறேன், என்ட்ரு கொடுக்குறேன், 10க்கு 5 வந்துடுச்சு. ஓகே, இந்த ஓவல் அதேமாதிரி தான். உங்களுக்கு லென்த்து ஹைட்டு தெரிஞ்சால் கொடுங்க. இல்லை எனக்கு ஓவல் வேணாம், எனக்கு சர்க்கிள் வேணும்னு வச்சிங்கன்னா ரெண்டுத்தையும் உங்களுக்கு சர்க்கிளோட டயமீட்டர் என்னவோ அதை மட்டும் கொடுங்க. எனக்கு சர்க்கிள் வந்து ஒரு 5 டயமீட்டர் இருந்தால் போதும். ஸோ நான் வந்து ஹைட்லேயும் 5 கொடுக்குறேன், லென்த்லேயும் 5 கொடுக்குறேன், கொடுத்துட்டு என்ட்ரி கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வந்துடுச்சு. இதுதான் நம்ம ஷேப் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஷேப்பை வந்து நம்ம ஆப்ஜெக்ட் மூலியமாக பார்த்தோம், மேலே வந்து கீழே இங்கே இருக்கிற ஐக்கான் மூலியமாக எல்லாத்தையும் பார்த்தோம். இந்த ஷேப்புக்குள்ளே நம்ம வந்து இமேஜை வந்து இன்சர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஷேப்பை சூஸ் பண்ணிக்கிறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மட் ஷேப் போகிறேன். ஃபார்மட் ஷேப் போய்ட்டோம். ஃபஸ்ட்டு ஃபில், நோ ஃபில் கொடுத்தோன்னா இது உள்ளே இருக்க இந்த ப்ளூ கலர் போய்டும், ஃபில்லே ஆகாது. அடுத்தது சாலிட் ஃபில் கொடுத்தா ஃபுல்லாக சாலிட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து இதில் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டிஃப்ரெண்ட்டாக கலர் வேணும்னா மோர் கலர்ஸ் போங்க, அதில் உங்களுக்கு சூஸ் பண்ணுங்கள். ஸ்டாண்டர்ட் இருக்கும், ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுங்க. ஸ்டாண்டர்ட்லாம் கஸ்டம் போங்க, கஸ்டம்லேருந்து கலர் சூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வேல்யூவே தெரியும்னா உங்களுக்கு என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ வந்து RGBயில் கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா வேல்யூ வந்துடும். டிரான்ஸ்பரன்சி எதுக்குன்னா இந்த கலரோட டிரான்ஸ்பரன்சியை குறைக்கிறதுக்கு தான். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில் உள்ளது மட்டும் தான் குறைக்கும் டிரான்ஸ்பரன்சியை. ஸோ 0 to 100 வரைக்கும் வேல்யூஸ் இருக்கும். இதை வச்சு மூவ் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலே உங்களுக்கே தெரியும் டிரான்ஸ்பரன்சி குறையிறது. இல்லை எனக்கு வந்து எக்ஸாக்டாக 50% வேணும்னா இதில் செலக்ட் பண்ணி 15 கொடுங்க, 50% வந்துடும். ஓகே, இது அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் ஃபில். கிரேடியன்ட் ஃபில்ன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கிரேடியன்ஸ்லாம் இதில் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பிக்சராக டெக்ஸ்டர் ஃபில். பிக்சர் போனேன், ஸோ பிக்சர் கொடுத்துட்டேன். ஸோ இன்சர்ட் பிக்சர் ஃப்ரம் ஃபைல் அப்படின்னா ஆன்லைன் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் ஃபைலை காப்பி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கிளிப்போர்டு எனேபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் காப்பி பண்ணல, அதனால தான் ஃபைல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆன்லைன் காட்டுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைல் கொடுக்குறேன். ஃபைல் கொடுத்துட்டு நீங்கள் நான் வந்து இமேஜ் வச்சுருக்கோன்னா அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த இமேஜ் வந்து இதெல்லாம் அசைன் ஆகிடுச்சு. ஸோ இதில் எப்படி அசைன் ஆகிருக்குன்னா அந்த என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப்புக்கே வந்து உள்ளே வந்து இமேஜ் வந்து அசைன் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ ஆன்லைன்னா ஆன்லைன் கொடுத்து போங்க. இல்லை டெக்ஸ்சர் ஏதாச்சும் ஃபில் பண்ணால் கீழே டெக்ஸ்சர்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, டெக்ஸ்சர் கொடுங்க. அதில் உங்களுக்கு என்ன டெக்ஸ்சர் வேணும் கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்சர் வந்து இதில் வந்துடும். பேட்டர்ன் ஃபில்னால் இதுமாதிரி டிஃபால்ட்டாக பேட்டர்ன்ஸ் இருக்கும், ஆக்சஸ் மாதிரி. ஸோ உங்களுக்கு அதில் என்ன பேட்டர்ன் வேணுமோ அதை கொடுத்துப்போங்க. ஃபில் பார்த்துட்டோம். அடுத்த லைன், நோ லைன் கொடுத்தீங்கன்னா இந்த பார்டர் இருக்கிற இந்த லைன் வந்து போயிடும். நோ லைன் கொடுக்குறேன், எங்கள் லைனே போயிடுச்சு பாருங்கள். சாலிட் லைன் கொடுத்தோன்னா டிஃபால்ட்டாக நம்மளுக்கு என்ன லைன் என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். கிரேடியன்ட் கொடுத்தோன்னா சேம், என்ன கிரேடியன்ட் வேணுமோ அது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னொரு ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஷேப்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்ததில் வந்து ஸ்மார்ட் ஆர்டர் வந்து பார்க்கலாம். பாய்.